சேலம் ஆமாப்பேட்டை பலப்பட்டறை அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் 28ஆம் ஆண்டு பார்க்கவக்குள்ள உடையார் சமூகத்தின் சார்பாக பால்குட ஊர்வலம், பாலாபிஷேகம், அன்னதானம் நடைபெற்றது. சேலம் அம்மாப்பேட்டையில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த ஸ்ரீ பலப்பட்டறை மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி திருவிழா கடந்த மாதம் கொடி ஏற்றத்துடன் தொடங்கி பூச்சாட்டுதல், கம்பம் நடுதல், சக்தி அளித்தல், அக்னி குண்டம் இறங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சேலம் அம்மாப்பேட்டை அருள்மிகு பலவற்றை மாரியம்மன் திருக்கோவில் 28ஆம் ஆண்டு ஆடி பெருவிழா பால்குடம் ஊர்வலம் சுப்பிரமணியர் உடையார் தெரு சுப்பிரமணியர் கோவில்ல இருந்து எடுத்துட்டு இருக்கோம். 1008 பால்குடம் வருஷமே எடுத்துட்டு இருக்கோம். பால்குடம் எடுத்து சாமிக்கு பால்குட அபிஷேகம் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு வருஷம். அது முடிஞ்சு அன்னதானமும் எல்லாத்துக்கும் போட்டுட்டு இருக்கோம். ஹரஹர நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. எல்லாம் வல்ல கருணையே வடிவமாகி இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி சொரூபமாக விளங்கி வேண்டியோருக்கெல்லாம் வேண்டிய வண்ணம் வேண்டிய வரங்களை அளித்து வரக்கூடிய அன்னை ஆதிபராசக்தி நமது சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை வட்டம் பலப்பட்டறை மாரியம்மன் என்று சொல்லக்கூடிய வகையிலே எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள் புரிந்து வரக்கூடிய அன்னை ஆதிபராசக்தியின் ஆடி மாத பண்டிகையாகப்பட்டது சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. அதனைத் தொடர்ந்து முதலாவதாக முதல் செவ்வாய் தோறும் பூ போடுதல் என்று சொல்லக்கூடிய வைபவம், அடுத்த செவ்வாய்க்கிழமை கம்பம் நடுதல் என்று சொல்லக்கூடிய வைபவம், அடுத்த 3வது செவ்வாய்க்கிழமை அம்பலுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு மற்றும் உருளதண்டம் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்று இன்றைய தினம் இறுதியாக பால்குட ஊர்வலம் 28ஆம் ஆண்டு நிகழ்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. ஒவ்வொரு வருடமும் நமது ஆலயத்திலிருந்து உடையார்கள் சமூகம், நத்தமன்னர் சமூகம் சார்பாக மற்றும் பொதுமக்கள் சார்பாக பால்குட ஊர்வலம் ஆகப்பட்டது அம்பிகைக்கு செலுத்தப்பட்டு வருகின்றது. ஏறக்குறைய 1001 பால்குட ஊர்வலம் என்பது நடைபெற்று வருகின்றது. இதனை கொண்டு மாடவீதி ஊர்வலமாக எடுத்து சென்று அம்பிகைக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு அனைவருக்கும் அன்னதானம் என்பது சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து 28வது வருடமாக இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வருகின்றது. முக்கிய நிகழ்ச்சியான பால்குட ஊர்வலம் இன்று செவ்வாய்க்கிழமை காலை முருகன் கோவிலில் இருந்து 1000 கணக்கான பக்தர்கள் பால் குடங்களை தலைமையில் சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி உள்ள முக்கிய வீதிகளில் வீதி உலா வந்தனர்.
பின்னர் ஆலயத்தில் காட்சியளிக்கும் உற்சவர் ஸ்ரீ பலப்பட்டறை மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம், தயிர், இளநீர், தேன், பஞ்சாமிர்தம், கரும்பு சாறு, மஞ்சள், சந்தனம், குங்குமம் போன்றவற்றால் அபிஷேகம் நடைபெற்றது. இங்க மாறி மகமாரி எங்க மணிமந்திர சேகரியே உனக்கு ஐயையும் ஐயானவாளே நரியா மண்டங்கையம்மா எங்க சமைஞ்சா சமைய போறோம் மாறி சாதி கண்ண போறோம் இங்க கண்ண போற நாயகியே கட்டழகி வாரும் அம்மா எங்க கொள்ளிடம் கரையோரும் அங்க குதி கொண்ட மாரிமுத்து எங்க ஏற்றவர்க்கு வரந்தருவாங்க எக்கால தேவியம்மா எக்கால தேவியம்மா மாறிங்க திக்கலாம் ஆண்டவாளே எங்க திக்கலாம் ஆண்டவாளே மாறி திகம்பரிய வாரும் அம்மா எங்க முக்கோண கம்பத்திலே எங்க முதமே நின்ற சக்தி நீ அக்கோணம் தண்ணி வந்து எங்க நடுவாபலி கொண்டவளே வேப்பல காரியம்மா விளையாட வந்தவம்மா அம்மா பட்ட பலப்பட்ட மாறிராயி வேப்பல காரியம்மா விளையாட வந்தவம்மா பச்சல காரியம்மா பாம்பால் அழகியம்மா உனக்கு நாகன் போட பிடிக்கும் உனக்கு நாள் பாம்பு தாள ஆட்டும் உனக்கு கிருடன் போட பிடிக்கும் கடி மண்ண கொக்கரிக்கும் பாம்பல தும்மாடு மாறி படத்தால முக்காடு முக்காட்ட நிலைக்கு மாறி முதலுமே வாரும் அம்மா ஐயா மாறி நல்ல ஐயா மக மாறி ஐயா மக மாறி உனக்கு மணிமந்திர நாயோ சகரியே ஐயா மாறிடாயே ஐயா வல்லவாளே ஐயா கத்தி போறோம் ஐயா உனக்கு வேப்பிலையா ஐயா வேப்பிலையா ஐயா கதிர விட்டா மாறி உனக்கு ஐயா வேப்பிலையா ஐயா மாறிடாயே ஐயா இட்டி போறோம் ஐயா உனக்கு வேப்பிலையா ஐயா வேப்பிலையா ஐயா இப்படியே நாயா மாறுமா ஐயா வேப்பிலையா ஐயா மாறிடாயே ஐயா கட்டி போறோம் ஐயா உனக்கு வேப்பிலையா ஐயா வேப்பிலையா ஐயா கதிர விட்டா மாறி உனக்கு லோகமெண்டோ ஐயா மாறிடாயே ஐயா ஈஸ்வரியே ஐயா ஈட்டி போறோம் ஐயா உனக்கு வேப்பிலையா ஐயா வேப்பிலையா ஐயா ஈஸ்வரியே நாயா மாறுமா ஐயா வேப்பிலையா ஐயா மாறிடாயே ஐயா உச்சிகடே ஐயா மாடுக்காவலா ஐயா மாறிடாயே ஐயா இட்டி போறோம் ஐயா உனக்கு வேப்பிலையா ஐயா வேப்பிலையா ஐயா ஈஸ்வரியே நாயா மாறுமா ஐயா மாறிடாயே ஐயா ஈஸ்வரியே பங்கனி உத்தரம் நல்ல உசனைகட பார்க்க இருக்கின்ற போதுமோ பங்கனி உத்தரம் நல்ல உசனைகட பார்க்க இருக்கின்ற போதுமோ பகவதி மத்தாப்போம் அதிவிட சத்தமோம் ஆடவரி சின்னோசையா எங்கெங்கும் ஆவலுக்கு ஏந்தி வருவார்களம்மா உன் எல்லை கண்டப்பட்ட உங்களும் பூஜையோ பலப்பட்ட மாறியாய் உங்களும் பூஜையோ ஒளிக்கடா கோழியா ரத்த பரிவானமா ஏங்கனி கொலைகளோ பருவமல பன்னீரோ வேப்பளக்காரிக்கு கறந்த பாலு கசகுதம்பா வேப்பளக்காரி கறந்த பாலு கசகுதம்பா வேப்பம்பாலு இனிக்கிறப்பா வெட்டுன கட்டையில வேம்பா முளைத்தவம்பா அறுத்திருந்த கட்டையில அருவேம்பா முளைத்தவம்பா ஆயா வேரிலா கொடி பிடுங்கி ஆயா அடியிலா கூடை கட்டி அடியிலா கூடையில அலந்தியம்மா ராணிமுத்து தங்கம் பலம் போல சாத்திருவாய் திரகமெல்லாம் மூலாப்போ பலம் போல ஓத்திருவாய் திரகமெல்லாம் வரவரிசு நொய் போல பாத்திருவாய் திரகமெல்லாம் கடையரிசு நொய் போல எதச்சிருவாய் திரகமெல்லாம் முத்தைய போட்டுடுவா பலப்பட்ட மாறியாய் முத்தைய போட்டுடுவா முத்தை ஏத்துடுவா அண்ணனும் வாராம பலப்பட்ட மாறியாய் அண்ணனும் வாராம அள்ளி முத்தை போட்டுடுவா மாமனு வாராம மாறி முத்தை போட்டுடுவா மாறி மகமாரி மணிமந்திர சேகரிய ஆயுமையானவன ஹரிராமன் நங்கையம்மா சமஞ்சா சமைய போறோம் ஆயிட்டா கண்ண போறோம் எல்லை விட்டு அம்மாவோட வெண்ணில் போறோம் பலவற்ற மாறி எந்த பக்கம் வந்தாலும் பூஜை பக்கம் பார்த்து யார வேலையில பூஜை ஐயா மாறி மாறி ஐயா மாறி மாறி
நாயனக்கு மணிமந்திர நகரியே நாயகோ மயவரே அயனிதா கண்ணவரே அய கண்ணவரே நாயகியே அய கண்ணவரே நாயகியே மரியாய கண்டலகி வாழும் அம்மே அயசி கொடுத்தே ஒரு கையிலே அயசி கொடுத்தே ஒரு கையிலே அயக்கெருக போட மூடிக்கோ அயக்கெருக போட மூடிக்கோ மரியாய காதுலே கொமரிக்கே தொடர்ந்து மூலஸ்தானத்தில் காட்சி அளிக்கும் ஸ்ரீ பலப்பட்டறை மாரியம்மனுக்கு மகாராணி அலங்காரம் செய்து கையில் செங்கோலுடன் பக்தர்களுக்கு காட்சி அளிக்க உற்சவருக்கு புது பட்டு சேலை, பலவித நகை ஆபரணங்கள், நறுமண மலர் மாலைகள், கிரீடம் அணிவித்து வடை மாலையுடன் சிறப்பாக அலங்கரித்தனர். பின்னர் உற்சவ தெய்வத்திற்கு 108 அஷ்டோத்திர நாமொலிகள் கூறி அர்ச்சனை செய்து கோபுர ஆரத்தி, நட்சத்திர ஆரத்தி, கும்ப ஆரத்தி உள்ளிட்ட பல்வேறு விதமான தீபாராதனைகள் காட்டி பல்வேறு விதமான சோடாசங்களால் சோடாச உபசார பூஜை செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி, குங்கும பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை வள்ளல் பாரி நண்பர்கள் குழு, பார்க்கவ குழு உடையார் சமுதாய மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பின்னர் உற்சவர் வெளிப்புற பாடும் ஆலயத்தினுள் புறப்பாடும் நடைபெற்று மூலஸ்தானத்தை உற்சவர் அம்மன் அடைந்தார். மீண்டும் ஆடி திருவிழாவிற்கு 1 வருடம் கழித்து உற்சவர் வெளிவரும் நிகழ்ச்சி நடைபெறுவதால் ஏராளமான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு செய்தனர்.